இந்த இரவு அவளுக்கு ஒளியில் இல்லை. அவளுக்கு எங்கு செல்ல வேண்டும் என்பதும் தெரியாது. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக இருந்தது. இந்த உலகம் அவளுக்காக இல்லை. பெற்ற தாய் தந்தை அவளுடன் நிற்கவில்லை. உடன் பிறந்த சகோதரர்கள் அவளுக்காக பரிந்து பேசவில்லை. உற்றார் உறவினர்கள் எதிர்த்து நின்றனர். இவ்வாறாக மழைக்காற்று அவளது சேலையை தரத்தரவென பறக்கவிட்டது. அவள் போன பாதை இனி யாரும் திரும்ப முடியாத ஒரு பாதை. கூபமாலின் அந்த இரவு ஒரு பெண்ணின் வாழ்க்கையை மட்டும் இல்லை, ஒரு தெய்வத்தின் தோற்றத்திற்கான முதல் அடி. வாருங்கள், கூபமாலுக்கு என்ன ஆனது என்பதை பற்றி பாகம் 1 தொடர்ச்சியின் கதையை இன்று காண்போம். சுற்றிலும் அறிமுகம் இல்லாத பாதையில் நடந்து கொண்டிருந்தாள் கோபம்மாள். அவளுடைய மனது முழுவதும் நிகழ்ந்தவற்றை தீவிரமாக நினைத்து சோகத்தில் அழுகையோடு சிவந்த கண்களுடனும் முன்னோக்கிச் சென்று கொண்டிருந்தாள். அவளைக் கண்டு சில தெருநாய்கள் குரைத்தன. தொடர்ந்து சென்ற பொழுது ஆந்தையின் அலர் சத்தம் கேட்டது. ஆனால் கோபம்மாள் எதையும் புறப்படுத்தாமல் நேராக முன்னேறிக் கொண்டே சென்று கொண்டிருந்தாள். அந்த இரவின் தனிமையில் தொடர்ந்து நடந்த அவளுக்கு தூரத்தில் ஒரு செங்கல் கடுக்கப்பட்ட இடம் தெரிந்தது. செங்கலின் மலைப்பாதை போல் குவிந்திருந்த இடம் அது. ஒரு செங்கல் சூளை என்பதை அவள் உடனே உணர்ந்தாள். அந்த இடத்தை நோக்கி அவள் முன்னேறிக் கொண்டிருந்தாள். அவள் மனதில் ஒரு எரிச்சலும் கோபமும் மூண்டது. என்ன தவறு செய்தேன்? நான் உண்மையில் என்னதான் செய்தேன்? தன் பெற்றோரால் நம்பிக்கைவதற்கும் ஊர் முழுவதும் அவளை குற்றம் சாட்டுவதற்கும் அந்த சிறுவனோடு நான் சிறுவயது முதலிலிருந்தே பழகி வந்து கொண்டிருக்கிறேன். எங்கள் இருவருக்கும் எவ்விதமான தீய எண்ணமும் இருந்தது இல்லை. நாங்கள் இருவரும் நண்பர்களாகவே இருந்து வருகிறோம். இக்கணம் முதல் எனச் சொல்லி அவள் மனம் வெதும்பத் தொடங்கியது. நடக்கத் தொடங்கிய கோபம் பயங்கரமான ஒரு வெறுப்பாக மாறியது. இதைத்தான் அவர்கள் நினைத்திருந்திருந்தார்களா? என் பெயரை இழிவுபடுத்திவிட்டார்களே என்று எண்ணியபடி அந்த செங்கல் சூளைக்குள் ஒப்புகொண்டாள். அந்த சூளையில் செங்கல்கள் சுடுவதற்கு தயார் நிலையில் இருந்தன. அந்த நேரத்தில் ஊருக்குள் மற்றொரு செய்தி தீயாய் பரவிக் கொண்டிருந்தது. அந்த இரவில் கூபம்மாள் வீட்டில் இல்லை என்னும் செய்தி அனைவரின் காதுகளுக்கும் பரவத் தொடங்கின. அவளை காணாத தகவல் தீயாய் பரவிக் கொண்டு போனது. ஊரின் ஒவ்வொரு பகுதிகளிலும் சந்திகளிலும் பேசப்பட்டு கொண்டிருந்த நிகழ்ந்த தங்கள் தற்பொழுது கோபமாடை பற்றியே அனைவரும் அவளை தேடினார்கள். ஆனால் எந்த சுவடும் இல்லை. இறுதியாக ஊரிலுள்ள மூத்தார் அனைவரும் சேர்ந்து ஒரு தீர்மானத்தை எடுத்தனர். அவளும் அந்த அசலூர்கார பயணம்தான் ஓடிப்போயிருப்பார்கள். இப்பொழுது அவர்கள் இருவரையும் தேடி கண்டுபிடித்தே ஆக வேண்டும் என்னும் நோக்குடன் நாம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அதில் பலன் ஏதும் இல்லை என ஊர் மக்கள் அனைவரும் அவர்களை பற்றி பேசிக் கொண்டிருந்தனர். கோபத்தின் உச்சியில் இருந்தனர் தந்தையும் அவளுடைய சகோதரர்களும். ஊரில் அவதூறுகள் மிக வேகமாக பரவிக் கொண்டிருந்தது. கோபம்மாளின் குடும்பத்திற்கு பெரும் அவமானமாக மாறியது. அவளுடைய அண்ணன் அவள் எங்கே சென்றாலும் விடமாட்டோம் என்று முடிவெடுத்து கோபம்மாளின் நண்பனாக இருந்த அந்த சிறுவனிடம் வீட்டிற்கே நேரடியாக செல்ல முடிவெடுத்தனர். எதுவும் தெரியாத அவனுக்கு கோபம்மாளிடம் இருந்த எந்த தகவலும் அவனிடம் வந்து சேரவில்லை. அவள் எங்கு சென்றால் என்ன ஆனால் என்பதை பற்றியும் அவன் அறியவில்லை. அவள் எங்கு இருந்தாலும் நலமாக இருக்கட்டும் என்பதே அவனுடைய எண்ணம். ஆனால் யாரோ சிலர் அந்த இரவில் ஊருக்குள் அவசரமாக நுழைந்தனர். ஊரினுள் சத்தம் தென்பட்டது. அவர்கள் நேராக அவனது வீட்டிற்கு வந்தார்கள். அந்த நேரத்தில் சிறுவன் வீட்டு திண்ணையில் ஒரு மூலையில் கோணிசாக்கு ஒன்றை விரித்து அமைதியான முறையில் படுத்து உறங்கிக் கொண்டிருந்தான். அவன் எந்த குற்ற உணர்வும் இல்லாமல் அமைதியாக தூங்கிக் கொண்டிருந்ததைக் கண்ட அனைவருமே பகீரென அவனை எட்டி உதைத்தனர். அவன் கொந்தளிப்புடன் அவர்களை அடிக்கத் தொடங்கினான். அவனுக்கு என்ன நடக்கிறது என்றே புரியவில்லை. அவன் துன்பத்துடன் என்னை விட்டுவிடுங்கள், நான் எதுவும் செய்யவில்லை என்று கதறினான். அவன் பெற்றோர் ஓடி வந்து, நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? எங்கள் பிள்ளையை ஏன் அடிக்கிறீர்கள் என்று சொல்லி அலறினர். ஆனால் ஊர் மக்கள் பின்வாங்குவதாக இல்லை. இவன்தான் எங்கள் வீட்டுப் பெண்ணை இழுத்துக் கொண்டு ஓடி வந்து விட்டான். உடனடியாக அவளை வெளியே அனுப்புங்கள், இல்லை என்றால் உங்கள் குடிசைகளை கொளுப்பி விடுவோம் என்று சொல்லி அண்ணன்மார்கள் அவர்களுக்கு மிரட்டலை விடுத்தனர். அவனது தந்தை துடித்தார். அப்படி ஏதும் இல்லை, எங்களுடைய பிள்ளை தப்பாக ஏதும் செய்யவில்லை. நீங்கள் நம்ப வேண்டும் என்றால் வீட்டிற்குள் சென்று கூட பார்க்கலாம் என்று சொன்னார். ஆனால் அவர்கள் நம்பவே இல்லை. இறுதியாக அவனது பெற்றோர்கள் துடித்து அழுதனர். ஆனால் கொடூரமான அந்த கூட்டம் அவனை விடவில்லை. அவனை தன் அறியாமையால் அவன் அப்பெண்ணுடன் பழகியிருக்கிறான். அவன் மனதில் எந்தவிதமான கபடமும் இல்லை. அவ்வாறு இருக்க இவன் மேலும் மேலும் அடிபட்டு உதைப்பட்டுக் கொண்டே இருந்தான். அவனை அடித்து உதைத்தனர். மறுபுறம் சூளையில் செங்கல்கள் சுடுவதற்கு தயாராகிக் கொண்டிருந்தனர். முதியவர் ஒருவர் அனைத்து விறகுகளையும் அடுக்கிவிட்டு செங்கல்களை சுடுவதற்கு தயாராகிக் கொண்டிருந்தார். கோபம்மாள் அவர் கண்ணில் படாத வண்ணம் அமைதியாகச் சென்று ஓர் இடத்தில் அமர்ந்து கொண்டாள். கோபம்மாள் முதியவரின் பார்வைக்கு புலப்படாத காரணத்தினால் முதியவரும் தீயை மூட்டிவிட்டார். தீ 3 எரிந்தது. நெருப்பு வேகமாக பரவியது. பச்சை செங்கல்கள் சிவக்கத் தொடங்கின. அவள் அந்த நெருப்பின் நடுவே நின்றாள். அவள் உடல் அழியத் தொடங்கியது. சற்று நேரத்தில் ஒரு பெண் அலறிய சத்தம் கேட்டது. இதை கண்ட அந்த முதியவருக்கு பஜீர் என்று ஆனது. நெருப்பு அவளது உடலை முழுவதுமாக ஆக்கிரமித்துக் கொண்டது. முதியவர் அதைக் கண்டு அதிர்ந்தார். அவரது மனம் பதறியே போனது. அவர் உடலில் உயிர் இல்லை. கோபம்மாள் மெல்ல மெல்ல கூறினாள், ஐயா, நான் தான் கோபம்மாள்.
என் மீது வன்மையான பழியை சுமத்தினார்கள். எதுவும் அறியாத என்னை எல்லோரும் தூக்கி வீசி பேசினார்கள். என் முடிவுக்கு வந்துவிட்டேன் நான். அவள் தொடர்ந்து பேசினாள். ஆனால் பாவம் அந்த பையன். அவன் இழிந்த மனிதன் இல்லை. என் இறப்புக்குப் பிறகு அவனுடைய குடும்பத்தினரிடம் சொல்லுங்கள். அவன் உத்தமன். அவன் என் தோழன். நாங்கள் இருவரும் எந்த தவறும் செய்யவில்லை. நாங்கள் இருவரும் காதலிக்கவும் இல்லை. உற்றாரும் உறவினரும் என் தந்தையையும் என் தாயையும் பழிச்சொல்லுக்கு உள்ளாகிவிட்டனர். நான் உண்மையிலுமே எந்த கபடமும் இல்லாமலேயே நாங்கள் பழகி வந்தோம் என்று சொல்லி கோபமால் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருந்தாள். எப்பொழுதும் அவர்களை காத்து நிற்கும் தெய்வமாக அவர்களுக்கு விளங்குவேன். அவர்கள் என்னை மனதில் நினைத்து ஒரு சேலையை வைத்து வேண்டினாள். நிச்சயம் நான் அவர்களை காப்பாற்றுவேன். எத்துயரத்தில் இருந்தும் இதுவென கூறிவிட்டு அவள் தீயில் விழுந்து அழிந்தாள். முதியவரோ ஊரை நோக்கி ஓடினார். ஊரிலிருந்த மக்கள் அனைவரும் கோபமாலை தேடிக்கொண்டு ஊருக்கு வெளியே வந்து கொண்டிருந்தனர். ஏன் முதியவர் இவ்வாறாக ஓடி வந்து கொண்டிருக்கிறார்? என்ன ஆயிற்று? என்ன நடந்தது எனச் சொல்லி அனைவரும் அவரை நோக்கி விரைந்து சென்றனர். முதியவரும் அழிந்து கொண்டே ஓடி வந்தார். எல்லாம் முடிந்துவிட்டது. நம் ஊரின் குலகலக்க தீயில் மாய்ந்து விட்டது. அவர் தனது கைகளை அடித்துக்கொண்டு நெஞ்சில் அடித்துக்கொண்டும் தலையில் அடித்துக்கொண்டும் கூறினார். பாவி நான் இந்த கைகளால் தீயை மூட்டிவிட்டேன். இதை கேட்ட மக்கள் ஒன்றும் புரியாமல் விழித்தனர். அவர்கள் சூளைக்குள் ஓடினர். அவர்கள் வந்தபொழுது அங்குள்ள தீ முழுமையாக அணிந்துவிட்டது. ஆனால் அவள் கோபமால் தான் என்பதற்கான அடையாளமாக அங்கே சிறு நட்சத்திர வடிவில் இடப்பட்ட சீலை ஒன்று அங்கே இருந்து கொண்டிருந்தது. அங்குள்ள சாம்பலில் கருகி கிடந்தது கோபமாலின் உடல். இதை கண்ட மக்கள் கத்தி அழுதனர். ஐயோ, தவறு செய்து விட்டோமே! அவர்கள் தங்கள் தலைகளை அடித்துக் கொண்டு அழுதனர். முதியவர் கோபமால் கூறியதை மக்களிடம் சொன்னார். அதை கேட்ட மக்கள் அவளது இறுதி வார்த்தைகளை ஏற்று துயரத்தில் ஆழ்ந்தனர். இந்த நிகழ்வுக்குப் பிறகு மக்கள் அனைவரும் கோபமாலை வெறும் பெண்ணாக அல்ல, ஒரு தெய்வீக சக்தியாக பார்த்து கொண்டு வந்தனர். இந்த நிகழ்வுக்குப் பிறகு மக்கள் அனைவரும் கோபமாலை வெறும் பெண்ணாக அல்ல, ஒரு தெய்வீக சக்தியாக பார்க்கத் தொடங்கினர். அவளை சீலைக்காரி அம்மன், தீப்பாய்ஞ்சி அம்மன் என்று பல இடங்களில் அழைக்கத் தொடங்கினர். பல சமூகங்களுக்கு அவள் குலதெய்வமாக வழங்கப்படக்கூடிய தெய்வமாக இருந்து வருகிறார். கன்னி பெண்களும் கன்னி பிள்ளைகளும் காவல் தெய்வமாக மாறி இன்றும் அவர்களை காத்து ரட்சித்து வருகிறாள். ஒரு சேலையை வைத்து வணங்கினால் நம் வீட்டு குழந்தைகளை அவள் காப்பாற்றுவாள் என்னும் நம்பிக்கை இன்னும் மக்களோடு இருந்து வருகிறது. கதையின் முடிவுக்கு வந்திருத்தோ மக்களே. அந்த செங்கல் சூளையில் கருகியது கோபமாலின் சேலை மட்டுமல்ல, ஊராரின் பேச்சும் பெற்றோரின் நம்பிக்கையின்மை தன்மையும் பிள்ளைகள் மீது அவர்கள் வைத்த நம்பிக்கையும் தான். அவளது உயிர் இறந்திருக்கலாம், ஆனால் அவள் இன்றும் மறைந்து போகவில்லை. அவள் சாமானிய பெண்ணாக இருந்திருக்கலாம், ஆனால் அவள் இன்று அனைவரும் வழங்கக்கூடிய தெய்வம். கோபமாலின் பெயர் மட்டுமல்ல, அவள் ஒரு அருள், அவளுடைய பாதுகாப்பு. அவள் இன்றும் காவல் காக்கும் தன்மை கொண்ட தெய்வம். ஒரு பெண்ணின் உயிரை எடுத்த அந்த ஊரே இன்றைய தினம் அவளை தெய்வமாக வணங்கி வருகிறது. சிலருக்காக அவள் சேலைக்காரி, சிலருக்காக அவள் தீப்பாய்ஞ்சி அம்மன். ஆனால் அவளை மறக்க முடியாதவர்களுக்கு அவள் கோபமால். நம்ம கதையை நேசித்து கேட்ட அனைவருக்கும் மிக்க நன்றி.